ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு தக்காளி தொக்கு எப்படி செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, தயிர் சாதம், சப்பாத்திக்கு கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ஈவன் ஒயிட் ரைஸுக்கு கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். நல்ல டேஸ்டியாகவே இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு வாணலி வச்சு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு, ஆயில் சூடானதும் 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து பொரிய விடலாம். பெருஞ்சீரகத்துக்கு பதிலாக கடுகு, உளுத்தம்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். ஆனால் பெருஞ்சீரகம் சேர்க்கும் போது இன்னும் நல்ல டேஸ்டியாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து பொடியாக கட் பண்ண 4 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பிஃபோர் மேரேஜ் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா தக்காளி தொக்கு வைக்கும் போது கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தான் வைப்பாங்க. அதுவும் சாதத்தில் போட்டு பிணைஞ்சி சாப்பிடும் போது அது ஒரு டேஸ்டியாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நல்லா பழுத்த 5 தக்காளி பழத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த தொக்குக்கு வெங்காயத்தை விட தக்காளி பழம் கொஞ்சம் அதிகமாகவே போடணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் தக்காளி நல்லா பழுத்த பழமாக இருக்கணும். பழுத்த பழமாக இருந்தால் சீக்கிரமாகவும் நமக்கு குழைய கிடச்சிரும். டேஸ்ட்டுமே நல்லா வேறு லெவலாக இருக்கும். தக்காளி, வெங்காயம் நல்லா வதங்க. இது கூட தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து வெங்காயம், தக்காளி ஒன்று சேர குழைய மசிஞ்சு வரணும். அது வரைக்கும் ஒரு மூடி போட்டு ஆயில்லையே வேக விடலாம். இது மாதிரி குழைய வெந்ததும் 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். மிளகாய் தூளில் உள்ள ராஸ்மல் போகிற அளவுக்கு இது கூடவே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் சேர்த்ததும் வாணலியில் அடிப்பிடிக்காம ஒரு 3 மினிட்ஸ்க்கு கிளறி இது வேக தேவையான தண்ணி சேர்த்து மூடி போட்டு வேக விட்டுடலாம். வெங்காயமும் தக்காளியும் நம்ம கட் பண்ணி சேர்க்கும் போது ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நமக்கு தொக்கு ரெடி ஆனதும் கம்மியாக தான் கிடைக்கும். ஊற்றின தண்ணி எல்லாம் சுண்டி ஆயில் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் கூட இறக்கி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் கிளறிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் சீக்கிரமாகவே அடி பிடிச்சிரும். அதுக்கு பக்கத்தில் இருந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குன்னு. இந்த அளவுக்கு திக்னஸாக வர வரைக்கும் கைவிடாமல் கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் ஃபைனலாக ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். பாதி தக்காளி தொக்காவும் பாதி எக்கு போட்டு எக்கு தொக்காவும் எடுக்க போகிறேன். எக்கு ஆட் பண்ணிக்கலாம். எக்கு ஆட் பண்ணும்போது சப்பாத்திக்கு சைடிஷாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே பாதி எடுத்து வச்சுட்டு ஒரு எக்கு ஆட் பண்ணி எக்குக்கு தேவையான சால்ட்டு சேர்த்து சிம்மில் வச்சு கொஞ்ச நேரம் விட்டு எக்கு பாதி குக் ஆனதும் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எக்கு ஆட் பண்ணதுமே கலந்தா எக் ஸ்மெல் வரும். பாதி குக் ஆனதும் மிக்ஸ் பண்ணி எடுத்தா எக் ஸ்மெல் எதுவும் வராமல் நல்ல டேஸ்டியான எக்கு மசாலாவும் ரெடி ஆகிடும். ஒரு தொக்குலேயே 2 ரெசிபி ரெடி பண்ணியாச்சு. இந்த தொக்கு மிக்சடு ரைஸ் கூட சைடிஷாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆல் இன் ஒன் கூடவே சொல்லிக்கலாம். இந்த ரெசிபி காய் எதுவும் இல்லைன்ற டைமில் கூட ஈஸியாகவே சிம்பிள் டேஸ்டியாகவே சமைச்சிடலாம். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன்.